இன்னைக்கு வீடியோவில் அஞ்சாவது ட்ரிக் இது ஃபிஃப்த் ட்ரிக்கு. ஸோ இதுக்கு முதல்ல வந்து 99 பண்ணோம், மல்டிப்ளை பை 99 இன்ட்டு 99 பண்ணால் ஒரு ட்ரிக் வச்சு காமிச்சேன். இப்போ வந்து இன்ட்டு 11 இந்த ப்ராப்ளம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்கும், எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, 682 இது ஆன்சர், 682. இது 495 இது ஆன்சர். ஓகே, அடுத்து இது 483 இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இது எப்படி பண்ணணும், இப்போ இவ்வளோ ஈஸியாக ஸ்டெப் ஒரே ஸ்டெப்பில் பண்ணணும். எப்பயும் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 3 ஸ்டெப் வரும். 3 ஸ்டெப் ஃபஸ்ட்டு 1 வச்சு பண்ணுவாங்க, பேர் 1 வச்சு பண்ணுவாங்க, பேர் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் மல்டிப்ளிகேஷன் ட்ரிக் இது தான். ஆனால் நம்ம வந்து இப்போ வேதிக் மேக்ஸ் மூலமாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட், ஈஸியான மெத்தட் இதனால் நம்மளுக்கு டைம் சேஃப் ஆகும், ரொம்ப டைம் சேஃப் ஆகும். அதே மாதிரி மூளை வந்து கூடும். ஸோ என்றைக்குமே நம்மளோட இப்போ மேக்ஸ் பண்ணும்போது வந்து கால்குலேட்டர் பண்ணக்கூடாது, நம்ம மூளை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம இதுக்கு வந்து நம்ம பிரெயின் யூஸ் பண்ணும்போது பிரெயினோட பவர் கூடும், பிரெயினோட மெமரி பவர் கூடும். நம்மளுக்கு வந்து எப்பயுமே பிரெயின் வந்து எப்பயுமே ஆக்டிவில் இருக்கும். ஓகே, ஸோ பிரெயின் ஆக்டிவில் இருக்கணும்னா ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுக்கணும். இப்படி மல்டிப்ளிகேஷன் ஒர்க் ஏதாவது ஒரு ஒர்க்கு வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ இந்த ட்ரிக்கு பாருங்கள், இந்த ட்ரிக்கில் இது எப்படி பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 இருக்குது, 5 எழுதிடணும். ஓகே, இந்த ரெண்டையும் கூட்டணும், 5 + 3 கூட்டணும். கூட்டினா எவ்வளோ ஆச்சு, 5 + 3 8 ஆயிடுச்சா. ஸோ லாஸ்ட்டில் இது எனக்கு 3 இருக்கா, இந்த 3 போடும், இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிச்சு. ஓகே, இப்போ இது பாருங்கள், 2 இருக்கா, 2 போடுங்க. நெக்ஸ்ட்டு 7 + 2 எவ்வளோ, 9 போடுறீங்க. இந்த லாஸ்ட்டில் 7 இருக்குது, 7 போடுங்க. இவ்வளோ தான் ஆன்சர். இவ்வளோ ஈஸியான ப்ராப்ளம். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3க்கு 3 எழுதியிருக்கேன். இது வந்து ராங் ஆன்சர். இது 4 + 3 7 வரும், இது 7. ஓகே, 4 + 3 7, இங்கே 4க்கு 4 எழுதணும். ஓகே, இங்கே பாருங்கள், 2க்கு 2 எழுதியிருக்கேன். 6 + 2 8, இந்த 6க்கு 6 போட்டாச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், 5க்கு 5 போட்டேன். 4 + 5 9, நெக்ஸ்ட் இந்த 4 லாஸ்ட். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னொரு வாட்டி பாருங்கள், 35 × 11 ஆனால் ஃபஸ்ட்டு 5க்கு 5 எழுதிருங்க. ரெண்டாவது வந்து இந்த 2 நம்பர் ஆட் பண்ணிடுங்க. 3 + 5 8 லாஸ்ட் இந்த 3க்கு 3 எழுதிருங்க. முடிஞ்சிச்சா. இப்போது இதிலே வந்து கொஞ்சம் இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்ளமில் பாருங்கள் எப்படி வரும். 9க்கு 9 எழுதணும். 9 + 3 வந்து 12 ஆகும். 12ல் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 2 இங்கே போடணும். 12க்கு 1 வந்து ரிமைண்டர் நம்ம கையில் வச்சுருக்கணும். ஓகே, நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9. நம்ம இந்த ஃபிங்கரில் வந்து 9 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 1 வந்து நம்ம ரிமைண்டர் கையில் வச்சுருக்கணும். பிறகு நெக்ஸ்ட்டு இந்த 3 இருக்கா, 3க்கு 1 ஆட் பண்ணால் 4 வரும். இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரிக்கு நல்லா புரிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு 8க்கு 8. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த 5 + 8 13 13க்கு என்ன பண்ணணும், 3 இங்கே எழுதணும். இந்த 1 வந்து நம்ம ரிமைண்டர் கையில் வச்சுருக்கணும். ஓகே, லாஸ்ட்டு 5 இருக்கா, 5க்கு 1 ஆட் பண்ணால் என்ன ஆகும், 6. ஓகே, நெக்ஸ்ட்டு 67 × 11. ஓகே, 7க்கு 7 எழுதணும். 7 + 6 13க்கு 3 எழுதணும். 1 ரிமைண்டர் கையில் வச்சுருக்கணும். 6 + 1 7. ஓகே, ஸோ புரிஞ்சிருச்சா உங்களுக்கு, புரியலையா? புரியலைன்னா கமெண்ட்டில் வந்து புரியலைன்னு போடுங்க. ஸோ இதே மாதிரி நான் வேறு இன்னொரு வாட்டி புரியலைன்னு சொல்லுங்கள். நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த ட்ரிக் எனக்கு புரியலை, கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். அந்த ட்ரிக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போது 59 × 11. ஸோ ஃபஸ்ட்டு 9க்கு 9 போடுங்க. ஓகே, 5 + 9 14க்கு வந்து 4 இங்கே எழுதுங்க. 1 வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ 1 + 5 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ இங்கே வரைக்கும் உங்களுக்கு இந்த இது சார் எனக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா என்னோடய வீடியோ பாஸ் பண்ணுங்கள்.
பாஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்களே பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த வீடியோவில் நான் எத்தனை கொஷின் கொடுத்துருக்கேனோ எல்லா கொஷின் நீங்கள் ஆன்சர் நம்பர் மட்டும் எழுதிக்கங்க, எல்லா கொஷின் மட்டும் எழுதிக்கங்க. எழுதிட்டு நீங்களே பார்க்காம வந்து நீங்கள் வந்து வீடியோ பார்க்காம அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி வீடியோ பாருங்கள். ஸோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லாட்டி உங்கள் கால்குலேட்டரில் அடித்து பாருங்கள் உங்கள் ஆன்சரும் இந்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து 86 × 11. ஸோ ஃபஸ்ட்டு 6க்கு 6 எழுதணும். 8 + 6 14. 14க்கு வந்து 4 இங்கே எழுதணும். 1 வந்து ரிமைண்டர். ஸோ 8 + 1 9. ஓகே, ஸோ இதில் வந்து டோட்டல் நம்மளுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் வருது. ஆன்சர் வந்து 3 ஸ்டெப்பு. 3 ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு வந்து இது ஆஸ் இட் இஸ் எழுதணும். ரெண்டாவது இந்த 2 வந்து கூட்டணும், ஆட் பண்ணணும். 9 + 6 15 5. ஓகே, 15க்கு வந்து 5ல் வந்து 1 வந்து ரிமைண்டர் கையில் இருக்குது. ஸோ இந்த 9க்கு வந்து 1 ஆட் பண்ணால் 10. ஓகே, நெக்ஸ்ட்டு 8 எழுதணும். 8 + 8 16. 16ன்னா 6 இங்கே எழுதணும், 1 கையில் வச்சுருக்கணும். ஸோ 8 + 1 9. ஓகே, இது வந்து ஹோம்ஒர்க். இன்றைக்கி ஹோம்ஒர்க் இன்னும் இந்த 4 ப்ராப்ளம் நான் பண்ணுறேன். 98 × 11. ஸோ 8க்கு 8 எழுதணும் ஆஸ் இட் இஸ். நான் வந்து எதுக்குன்னு ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 ப்ராப்ளம் சொன்னால் போதும். இப்போ பாருங்கள் எத்தனை இருக்குது, 4 4 4 16. இதில் வந்து 16 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன் நான் வந்து. ஓகே, 1 2 3 4 4 4 16 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு 4 ப்ராப்ளம், ஆனால் 20 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 16 கொஷன்லேயே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிடும். நான் அப்படின்னா உங்களுக்கு 4 ப்ராப்ளம்லேயும் வந்து புரிய வைக்கலாம். ஆனால் நான் நிறைய ப்ராப்ளம் பண்ணுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஜாஸ்தியாகும். அதனால தான் இத்தனை ப்ராப்ளம்ஸ் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ 8க்கு 8 எழுதணும். ஸோ 9 + 8 இந்த 2 கூட்டணும். கூட்டினா எவ்வளோ வரும், 17 வரும். 17ல் வந்து 7 இங்கே எழுதணும். 1 வந்து ரிமைண்டர் நம்ம கையில் இருக்கணும். ஸோ 1 + 9 10. நீங்கள் இதெல்லாம் இப்படி போடக்கூடாது, 1 இதெல்லாம் போடக்கூடாது. நம்ம வந்து பேப்பர் வந்து நம்ம அப்படியே எப்படி இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஆன்சர் மட்டும் எழுதணும், அப்படி இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ் பண்ணும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சைடில் எழுதிட்டு அதை எழுதிட்டு டைரெக்ட் ஆன்சர் எழுதணும். டைரெக்ட் ஆன்சர் எழுதுறதுக்கு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவைட் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் ஒரே செகண்ட், ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் பண்ணுற மாதிரி நான் வந்து சொல்லி தருவேன். ஓகே, ஸோ 85. ஸோ 5க்கு 5 ஆஸ் இட் இஸ் எழுதுங்க. 8 + 5 13. 13க்கு 3 இங்கே எழுதிட்டு 1 வந்து ரிமைண்டர். 8க்கு 1 போட்டால் 9. 8 + 1 9. ஸோ 77. 7க்கு 7 ஆஸ் இட் இஸ் போடுங்க. 7 + 7 14. 14ல் வந்து 4 இங்கே போடுங்க. 1 வந்து ரிமைண்டர். 1 + 7 8. ஓகே, ஸோ இதுவும் வந்து ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. இது வந்து 73. நான் வந்து பிறந்தது வந்து 1973. என்னோடய டேட் ஆஃப் பர்த் இது, இயர் ஆஃப் பர்த் இது. இது வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 5 ட்ரிக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஒரு டியூஷன் வச்சு சொல்லிக் கொடுத்தாமல் யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஸ்கூல்லையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வேல்யூபிள் வீடியோ. இந்த 5 ட்ரிக்கு நீங்கள் பழகிறதுக்கு 5 வீடியோ 10 வீடியோ பார்க்கணும். ஆனால் ஒரே வீடியோவில் உங்களுக்கு இந்த 5 ட்ரிக்கும் வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்குன்னா எந்த இது ஒன்று பழகணுன்னா குரு தட்சணான்னு இருக்கும். குரு தட்சணை வச்சு தான் பழகணும். ஸோ நீங்கள் குரு தட்சணை வந்து எதுவுமே நமக்கு கொடுக்காண்டா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவே எனக்கு நீங்கள் குரு தட்சணை கொடுத்த மாதிரி. ஓகே, ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கம்பல்சரி கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, சரி எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சேனல் வந்து இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.